இங்க வெண்ணிலா சொல்லிட்டே போறாங்க. "இங்க பாரு காவேரி, உண்மையிலேயே என் காதல்லாம் வேஸ்ட்டு. நீ தான் உண்மையே விஜய் மேல காதலும், அன்பும் அதிகமா வச்சிருக்க. அத நான் நிஜமா உணர்ந்துட்டேன். எப்போ உன் வயித்துல குழந்தை வந்துச்சோ, அந்த நிமிஷமே எனக்கு தெரிஞ்ச அந்த நொடி நான் விட்டு குடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். உங்க 2 பேரும் சேர்த்து வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். மனசார உங்க 2 பேர்கிட்ட நான் சாரி கேட்குறேன். நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் உங்கள" அப்படின்னு. "அப்பலாம் ஒண்ணும் இல்ல வெண்ணிலா. எனக்கு தெரியாதா? நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்ப வயித்துல குழந்தையோட. ஒவ்வொரு நொடியும் விஜய் கிடைப்பாரா? அவரு நமக்கு நம்ம கூடவே இருப்பாரா? நம்ம குழந்தையோட அப்பா இருப்பாரா? அப்படின்னு சொல்லிட்டு நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்ப கூட இருப்பாரான்னு சொல்லிட்டு. ஆனா அதெல்லாம் நான் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம, உன்னோட தவிப்பையும் நான் கண்டுக்காம, நான் பாட்டுட்டு ஒரு வழியில போயிட்டு இருந்தேன். அந்த பசுபதி பேச்ச கேட்டு நான் இப்படிலாம் பண்ணியிருந்தேன். என்ன மன்னிச்சிடு ப்ளீஸ்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. காவேரி கேட்டா, காவேரி "பரவாயில்ல வெண்ணிலா" அப்படின்னாங்க. "இங்க பாரு, நான் உண்மையிலேயே சொல்றேனே, உன்ன மாரி ஒரு பொண்ண நான் பார்த்ததே இல்ல. உன் வயித்துல குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சு கூட வேற ஒருத்திக்காக விட்டு கொடுக்க முன் வந்த. நீ பண்ண சத்தியத்துல நீ உண்மையா இருந்த. உண்மையிலேயே நீ கிரேட் காவேரி" அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. அத கேட்டுட்டு, "அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உண்மையிலேயே நீ தான் கிரேட்டு. எனக்கு விட்டு குடுக்குற பாரு. நான் விட்டு குடுக்குறதெல்லாம் உனக்கு தான் வரும். எனக்கு வரவே வராது. இப்ப கூட நான் ஏன் சொல்றேன்னா, நீ வேற ஒருத்தியோட புருஷன் விஜய். அது மட்டும் கிடையாது. விஜய் ஒரு அப்பா, ஒரு குழந்தைக்கு அப்படின்னும்போது நான் எப்படி அவர் கூட வாழ முடியும்? நீயே சொல்லு. எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கும். கண்டிப்பா நான் அத அமைச்சுப்பேன். அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க என்ன பத்தியும் கூட கவலைப்பட வேண்டியதே கிடையாது" அப்படின்னோன அப்படியே பார்க்குறாங்க. "இங்க பாரு காவேரி, உன் புருஷன் கூட நீ சந்தோஷமா சேர்ந்து வாழணும். உங்க 2 பேரையும் நான் சேர்த்து வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரோட கைய பிடிச்சு குடுக்குறாங்க. இதுக்கப்புறம் 2 பேரும் பிரியவே கூடாது. முக்கியமான வேலை. நீ தேவையில்லாம எல்லாத்தையும் போட்டு எல்லாம் சொல்றாங்க. பாட்டி சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு குழப்பிட்டு, விஜய் விட்டு போகணும்னு உன் கனவுல கூட ஒரு எண்ணம் வரக்கூடாது உனக்கு அப்படின்னோனே, "சரி" அப்படின்னு சொல்றாங்க. "புரியுதா?" அப்படின்னு. "நல்லா சொல்லு வெண்ணிலா. நான் எது சொன்னாலும் கேட்கவே மாட்டா. மத்தவங்களுக்காக தியாகம் பண்றதா நெனப்பு. எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பண்ணிட்டுருக்கா. எல்லா விஷயத்துக்கும் இப்படிதான் பண்ணிட்டுருக்கா. இங்க பாரு, கூடிய சீக்கிரம் விஜய் கூட சேர்ந்து வாழ வழிய பாரு. இப்படியே நீ இருந்தேன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும்" அப்படின்னு சொல்றாங்க. "சரி, நீங்க 2 பேரும் பேசிட்டு வாங்க. நான் கிளம்புறேன்." "ஏய் வெண்ணிலா, நீ எப்படி கிளம்புவ?" அப்படின்னோனே, "நான் ஆட்டோல போய்க்கிறேன்" அப்படின்ட்டாங்க. "ஆட்டோலயா? வேணாம் வேணாம். நம்ம எல்லாரும் ஒண்ணா அதெல்லாம் வேணாம். ரொம்ப நாள் கழிச்சு பொண்டாட்டியும் புருஷனும் ஒண்ணு சேர்ந்துருக்கீங்க. 2 பேரும் ரொம்ப நேரம் பேசிட்டு வாங்க. நான் ஆட்டோல போய்க்கிறேன். எனக்கு எந்த பயமும் கிடையாது. இங்க பாரு விஜய், நான் உன் வீட்டுக்கு தான் போவேன். அதுக்கப்புறம் தான் ஊருக்கு போவேன்" அப்படின்னு. "ஏன் வெண்ணிலா இப்படி?" நிஜமா தான் சொல்றேன். இப்பவே நான் போயிடுவேன்னு நினைக்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே போயிடுறாங்க. இங்க வெண்ணிலா போனோனே விஜய் "பார்த்தல்ல, வெண்ணிலாக்கே புரியுது என் அன்பு என்னன்னு. ஏன் காவேரி உனக்கு புரிய மாட்டேங்குது? நீ என் கூட தான் இருக்கணும் காவேரி. நம்ம புள்ள, நீ, நானு ஒத்துமையா இருக்கணும் காவேரி. இதுக்கப்புறம் நம்ம 3 பேரும் பிரியவே கூடாதுடி" அப்படின்றாரு. அத கேட்டுட்டு, "சரி, சாரி விஜய், நான் உங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்" அப்படின்றாங்க. உடனே இது மட்டும் ஒண்ணு சொல்லு, சாரின்னு சொல்லிட்டு. "உன்ன மன்னிக்க முடியாது போ." "ஏன் விஜய்?" அப்படின்றாங்க. "பின்ன என்ன? நீ என்னை விட்டுட்டு போயிடுவேன், நான் உன்ன மன்னிச்சிடணுமா? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ விட்டுட்டு போயிட்டா நான் வெண்ணிலாவ கல்யாணம் பண்ணிப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் கனவுல கூட நடக்காது. எனக்கு தெரியும் விஜய், நீங்க சேர மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். வெண்ணிலாவ கல்யாணம் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அப்புறம் ஏன்டி என்ன விட்டுட்டு போன? ஆனா நான் என்ன பண்ணுவேன் சொல்லு? நான் உன் நிலைமையில இருந்தேன்னா எப்படி இருக்கும்? எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க நீங்க ஜெயில்ல. அதெல்லாம் காரணம் நான் தானே. அது மட்டுமா, இவ்வளோ நாள் உங்கள கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்திருக்கேன். எல்லாம் என்னால தானே. உங்களுக்கு பசுபதிக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? என்னால தானே பசுபதி உங்கள பழி வாங்குறதுக்கு இவ்வளோ பண்ணா. சரிடி, நான் உன்ன கல்யாணம் பண்ணல. வேற யாரோ கல்யாணம் பண்றேன்னு வச்சுக்கோயேன். அப்போ அந்த பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலும், அந்த பொண்ணுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும், அதுவும் நான் விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பேனா? என்ன பேசுற? பொண்டாட்டிக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் புருஷன் தான் கூட இருந்து எல்லாமே பார்த்துக்கணும். அதே மாரி எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு ஏதாவது பகை இருக்குன்னா, நீ கூட இருக்க மாட்டியா? விட்டுட்டு ஓடி போயிடுவியா? அப்படின்னோனே, அது அதுதாண்டி புருஷன் பொண்டாட்டி வாழ்க்கை. நம்ம 2 பேருக்கும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒண்ணா சேர்ந்து தான் சால்வ் பண்ணணும். அத விட்டு ஓடினா எந்த பிரச்சனையும் சால்வ் ஆகாது அப்படின்றாரு. "சரி, சரி, வா" அப்படி சொன்னோனே, "சரி, ஓகே" அப்படி சொல்லிட்டு வராங்க. உடனே தூக்குறாரு. உடனே "ஏன் விஜய்?" அப்படின்னோனே, என் பொண்டாட்டிய நான் தூக்கக்கூடாதா? என் பொண்டாட்டி எப்படியோ எனக்கு திரும்பி வந்துட்டா. என் பொண்டாட்டி தான் எனக்கு முக்கியம். இங்க பாருங்க விஜய், கீழ விடுங்க. யாரோ பார்க்க போறாங்க. யார் பார்த்தா எனக்கு என்ன? என் பொண்டாட்டிய நான் தூக்குறேன்" அப்படின்றாரு. 2 பேரும் சிரிக்கிறாங்க. "சரி, நீ நேரா வீட்டுக்கு வா. இன்னைக்கு ஃபுல் டே என் கூட இருந்துட்டு நாளைக்கு போ" அப்படின்னோனே, "அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க. நான் வீட்டுக்கே போறேன். ஒரு வேளை நாங்க ஊருக்கு வரலன்னு தெரிஞ்சா எங்க அம்மா பெரிய பிரச்சனை பண்ணும். அதனால நான் திரும்பி வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லி சமாளிச்சுட்டு நான் வீட்டுக்கே போறேன்" அப்படின்றாங்க. சரின்றாரு.